வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 1 ஆகஸ்ட் மாலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது த்ரிஷா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 78,094.64 167 பிடிஎஸ் 0.21 விழுக்காடு உயர்ந்தது. அதிக லாபம். பஜாஜ் ஃபைனான்ஸ் 7.97 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். டிசிஎஸ் 2.81 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,383.60 விழுக்காடு ஆக உள்ளது. 0.36 விழுக்காடு உயர்ந்தது. என்எஸ்சியின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. ஜூலை மாதத்தில் இந்தியாவின் மொத்த ஜிஎஸ்டி வசூல் 15.4 விழுக்காடு அதிகரித்து 2.11 லட்சம் ரூபாய் கோடியாக உயர்வு. ஜூலை மாதத்தில் மொத்த ஜிஎஸ்டி வசூல் 2.11 லட்சம் ரூபாய் கோடியை எட்டியது. இது கடந்த ஆண்டை விட 15.4 விழுக்காடு வளர்ச்சியாகும். ரீஃபண்டுகளை சரிசெய்த பிறகு நிகர ஜிஎஸ்டி வசூல் 15.8 விழுக்காடு அதிகரித்து 1.8 லட்சம் ரூபாய் கோடியாக இருந்தது. முக்கிய பங்குகள் லாபமடைந்ததால் சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி உயர்வுடன் முடிவடைந்தன. பிஎஸ்சி சென்செக்ஸ் 0.21 விழுக்காடு உயர்ந்து 78,094.64 புள்ளிகளிலும், என்எஸ்சி நிஃப்டி 50 0.36 விழுக்காடு அதிகரித்து 24,383.60 புள்ளிகளிலும் முடிவடைந்தன. பஜாஜ் ஃபைனான்ஸ் பங்குகள் 7.97 விழுக்காடு உயர்ந்து 1,141 ரூபாய் 20 பைசா ஆக முடிவடைந்து லாபத்தில் முன்னணியில் இருந்தது. சமீபத்திய சரிவுக்கு மத்தியிலும் தங்கம் விலை ஒரு ட்ராய் அவுன்ஸ் $449.10 ஆக நிலை பெற்றது. தங்கம் விலை 2.03 விழுக்காடு சரிந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $449.10 ஆக நிலை பெற்றது. இதற்கிடையில் வெள்ளி விலையும் 1.75 விழுக்காடு குறைந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $57.59 ஆக முடிவடைந்தது. மத்திய கிழக்கு விநியோக பாதிப்பால் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $84.67 ஆக உயர்ந்தது. விநியோக தடங்கல்கள் காரணமாக கச்சா எண்ணெய் விலை 2.80 விழுக்காடு உயர்ந்து ஒரு பேரல் $84.67 ஆக நிலை பெற்றது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் ஸ்பாட் சந்தையில் இருந்து சாதனை அளவிலான கச்சா எண்ணெயை வாங்கியது. வெளிநாட்டு மூலதனத்தை ஈர்க்கும் இந்தியாவின் முயற்சி $40 பில்லியனுக்கும் அதிகமாக ஈர்த்துள்ளது என ஆர்பிஐ தகவல். வெளிநாட்டு மூலதனத்தை ஈர்ப்பதற்கான இந்தியாவின் முயற்சி $40 பில்லியனுக்கும் அதிகமாக கொண்டு வந்துள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. இந்த வரவு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் உலகளாவிய முதலீட்டாளர்களின் வளர்ந்து வரும் நம்பிக்கையை காட்டுகிறது. சிடிஎஸ்எல் நிறுவனத்தின் முதல் காலாண்டு நிகர லாபம் 15 விழுக்காடு அதிகரித்து 118 ரூபாய் கோடியாக உயர்வு. சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் இந்தியா நிறுவனம் முதல் காலாண்டில் நிகர லாபம் 15 விழுக்காடு அதிகரித்து 118 ரூபாய் கோடியாக உள்ளதாக தெரிவித்துள்ளது. இதே காலத்தில் செயல்பாட்டு வருவாயும் 13 விழுக்காடு அதிகரித்துள்ளது. குறைந்த செலவுகள் காரணமாக ஜிஹெச்டியில் முதல் காலாண்டு லாபம் 32 விழுக்காடு அதிகரித்து 191 ரூபாய் கோடியாக உயர்வு. குறைந்த செயல்பாட்டு செலவுகள் காரணமாக ஜிஹெச்டியில் நிறுவனம் முதல் காலாண்டு நிகர லாபத்தில் 32 விழுக்காடு அதிகரித்து 191 ரூபாய் கோடியை எட்டியுள்ளது. இருப்பினும் வரவிருக்கும் காலாண்டுகளில் லாப வரம்பு அழுத்தங்கள் ஏற்படக்கூடும் என்று நிறுவனம் எச்சரித்துள்ளது. யுஎஸ்டி ஐஎன்ஆர் 95.39 ஆக குறைந்ததால் இந்திய ரூபாய் மதிப்பு வலுவடைந்தது. சனிக்கிழமையன்று யுஎஸ்டி ஐஎன்ஆர் மாற்று விகிதம் 0.29 விழுக்காடு குறைந்து 95.39 ஆக முடிவடைந்தது. இந்த சிறிய சரிவு அமெரிக்க டாலருக்கு எதிராக இந்திய ரூபாய் சற்று வலுவடைந்ததை பிரதிபலிக்கிறது. கடுமையான வெப்பத்தால் தெற்காசியாவில் 31 மில்லியன் வேலைகள் இழப்பு என உலக வங்கி எச்சரிக்கை. அதிகரித்து வரும் கடுமையான வெப்பம் தெற்காசியாவில் 31 மில்லியன் வேலைகளை இழக்க நேரிடும் என்றும், இது விக்சித் பாரத் 2047 இலக்கிற்கு அச்சுறுத்தலாக அமையும் என்றும் உலக வங்கி எச்சரித்துள்ளது. கடுமையான வெப்பத்தால் தெற்காசியாவில் 31 மில்லியன் வேலைகள் இழப்பு என உலக வங்கி எச்சரிக்கை. முறையான தழுவல் நடவடிக்கைகள் இல்லாவிட்டால் இப்பகுதியின் ஜிடிபி கணிசமான பாதிப்பை சந்திக்க நேரிடும். சில்வர் ஸ்டார்ம் பார்க்ஸ் மற்றும் ரிசார்ட்ஸ் நிறுவனம் தனது ஐபிஓவை வெற்றிகரமாக முடித்தது. சில்வர் ஸ்டார்ம் பார்க்ஸ் மற்றும் ரிசார்ட்ஸ் லிமிடெட் நிறுவனம் தனது ஆரம்ப பொது பங்களிப்பை ஐபிஓ வெற்றிகரமாக முடித்துள்ளது. திரட்டப்பட்ட மூலதனத்தை விரிவாக்கம் மற்றும் கடனை குறைக்க பயன்படுத்த நிறுவனம் இலக்கு வைத்துள்ளது. எஃப்டி வட்டி விகிதங்கள் 3 ரூபாய் கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,049.10 2.03 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாக சமம் 1,24,177 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 2.03 விழுக்காடு குறைந்தது.
முந்தைய முடிவு $4133.10 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை. டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $57.59 1.75 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாகச் சமம் $1766 ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 1.75 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $58.62 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை. சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $84.67 2.80 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 2.80 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $82.36 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $39.39.29 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 29 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $95.67 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957.50 $2906. பெங்களூரு $944.50 $2821. ஹைதராபாத் $994 $2985. ஆந்திர பிரதேசம் $966.50 $2921.50. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.